ஆனாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முயற்சியை நாம் எடுத்தோம். மாற்றம் முன்னேற்றம் மாண்புமணி என்று 2016 ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். ஒரு மாற்றம் வேண்டும் என்று அது முயற்சி செய்தோம். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம எல்லாமே முன்கூட்டியே செஞ்சிடுவோம். அதான் நமக்கு பிரச்சனையே. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மது ஒழிப்பு, மது விலக்கு, மது ஒழிப்புன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போ ஒருத்தர் கூட மூச்சு விடல. ஐயோ மதுவா, ஒரு கட்சி கூட மூச்சு விடல. ஆனா அப்பவே எது வந்தாலும் பரவாயில்ல, நாங்க மது விலக்கு கொள்கை, மது ஒழிப்பு என்று தொடர்ந்து போராடி 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 இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் கொள்கை அளவில் மது விலக்கை நாங்கள் கொண்டு வருவோம், ஆதரிக்கின்றோம் என்று அந்த அளவுக்கு அத்துணை கட்சிகளும் இன்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் இப்பொழுது திடீரென்று மதுவை ஒழிக்க வேண்டும். நாங்கள் 30-40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்ம பிரச்சனையே. அதுதான் நம்ம எல்லாமே முன்கூட்டியே எடுத்துட்டு பண்ணிட்டு இருப்போம். 25 ஆண்டு காலமாக உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றோம். நாம் என்ன, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது, விவசாயத்தை மேம்படுத்துவோம், கல்வியை மேம்படுத்துவோம், சுகாதாரத்தை எப்போ 25 ஆண்டு காலமாக இந்த உறுதிமொழியை வெள்ளை சீருடையிலிருந்து இளைஞர் சங்கம் சார்பில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உறுதிமொழி கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். அதேதான் ஒரு மாற்றம் வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் முயற்சி பண்ணோம். அப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம் இருந்த காரணத்தால் மக்கள் நம் மீது நம்பிக்கை அன்று வைக்க முடியும். நம்முடைய பிரச்சாரம் வெற்றி பெற்றது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரம் வெற்றி பெற்றது. நாம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு பண்ணியிருந்தா வேற விதம். ஆனாலும் அது அரசியல் சூழல்கள். ஆனால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்கிறது, பாட்டாளி கட்சியுடைய அறிக்கைகள் என்ன என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் மட்டுமல்ல, அத்துணை தலைவர்களும். ஏன்னா நம்ம அறிக்கை வந்த பிறகுதான் மற்ற தலைவர்கள் அதை பார்த்துதான் வந்திருக்க, அன்புமணி விட்டுருக்காப்லையே, சரி நம்மளும் அதை பார்த்து காப்பி அடிச்சு கட் பேஸ்ட் போட்டு அறிய. எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம சொல்ற கருத்தை எல்லாருக்கும் போய் சேரணும்.